எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட தமிழ் ஃபஸ்ட் எபிசோடு. என்ன காரணம் நான் தமிழில் எபிசோட் பண்ணுறதுக்குன்னா, நம்ம ஊரில் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நிறைய பேர் இன்சுலின் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்ன என்கிட்ட இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம ஊர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. அப்போ அவங்களுக்கும் நான் சொல்கிறதுக்கும் இல்லை அவங்களுக்கு இன்சுலினை பற்றி எப்படி எடுக்கணும், எங்கே வைக்கணும், அதெல்லாம் கரெக்டாக தெரியறதுக்காக தான் நான் இந்த தமிழ் எபிசோட்ஸ் இப்போ பண்ணுறேன். இன்சுலினில் மட்டும்தான் இது பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம நாட்டிலேருந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே எனக்கு வராங்க. அவங்களுக்காக வேண்டி நான் இந்த எபிசோடு ஸ்பெஷலாக பண்ணுறேன். அப்போ இந்த எபிசோடில் நான் இன்சுலின் எப்படி எடுக்கணும், பின்ன சிரிஞ்சு பென்னு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் என்னோடய சேனலில் ஆக்சுவலி நான் மலையாளம் வீடியோஸும் இங்கிலீஷ் வீடியோஸ் தான் பண்ணுறேன். இப்போ தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தமிழ் வீடியோஸும் ரெகுலராக பண்ணலாம். அப்போது இந்த வீடியோ நம்ம ஊரில் எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த 3 எபிசோட்ஸ் நான் பண்ணுறேன் தமிழில். இன்சுலின் எப்படி எடுக்கணும் லைவாக டெமோ பண்ணியும் காமிக்க போகிறேன். அதெல்லாம் மறக்காத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இது எப்படி எடுக்கணும் என்னன்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவாக புரியும். இப்போ இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிறது ஒரு இன்சுலின் சிரிஞ்சு. நம்ம முன்னாடிலாம் இன்சுலின் சிரிஞ்சு தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக பென்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ இன்சுலின் சிரிஞ்சு இப்பவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி கிராமத்தில் அல்லைங்கள ஹெல்த் சென்டர்ஸில் இருக்கிறவங்கலாம் இன்சுலின் சிரிஞ்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த சிரிஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சிரிஞ்சோட பார்ட்ஸ் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இங்கே கேப் இருக்குது, இதுக்கப்புறம் இங்கே நீடில் இருக்குது, இதுதான் குத்துற இடம். இது இங்கே நடுவில் இருக்கிறதுலாம் நம்ம இன்சுலின் எடுக்க போகிற இடம். இதுதான் பிடிச்சி இழுக்க வேண்டிய பாட்டு, ப்ளஞ்சர்னு சொல்லுவாங்க. பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம உள்ள இன்சுலின் கொடுப்போம். காமிக்கணும்னா இங்கே பாருங்கள், இதை நான் பிடிச்சி இழுத்துட்டு தேவைப்படுற இன்சுலின் நம்ம கொடுக்குறோம். தேவைப்படுற இன்சுலின் எடுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணால் நம்ம பாடிக்குள்ளே இன்சுலின் கரெக்டாக போயிடும். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா, இதில் ஒரு ஆரஞ்சு கலர் சிரிஞ்சு இருக்குது, இன்னொன்று ரெட் கலர் சிரிஞ்சு இருக்குது. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் சிரிஞ்சு இருக்குது. நம்ம எப்போவுமே இன்சுலின் சிரிஞ்சு வாங்குறப்ப என்ன கலர் சிரிஞ்சு வாங்குகிறோன்றது யோசித்து பார்த்து வாங்கணும். என்னென்னா, இப்போ நான் இங்கே காமிக்கிறேன் ஒரு ஆரஞ்சு கலர் சிரிஞ்சு என்னோட கையில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 100 யூனிட் தெரியும், 100ன்னு போட்டிருக்கீங்க, 100. இதுலேயும் 100. அதே மாதிரி இங்கே ரெட் கலர் இருக்குது, சிவப்பு கலரு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 யூனிட் இருக்குது. 40 ரெட்டும் 40 ரெட்டு மூடி இருக்குது, 40 யூனிட் இருக்குது. இந்த 40 யூனிட் இருக்கிற சிரிஞ்சில் 40 யூனிட் இன்சுலின் தனியாக கிடைக்கும். அந்த இன்சுலின் மட்டும்தான் எடுக்கணும். 100 யூனிட் சிரிஞ்சு இருக்கிறது 100 யூனிட் இன்சுலின் தான் எடுக்கணும். நான் இங்கே காமிச்சிருக்கேன், இங்கே பாருங்கள், ஒரு 40 யூனிட்டு சிரிஞ்சு இன்சுலினோட பாட்டிலோட வெளி போர்ஷன் நான் காமிச்சிருக்கேன். இதில் 40 போட்டிருக்கீங்களா? அப்போ இந்த 40 யூனிட் இன்சுலின் இருந்துச்சுன்னா இந்த 40 தான் எடுக்கணும். இது இன்சுலின் யூனிட் கிடையாது, பட் ஆனால் ஒரு எம்எல்ல 1 மில்லியில் 40 யூனிட் இன்சுலின் இருக்குது. அதனால் இந்த 40 யூனிட் சிரிஞ்சு வச்சு தான் இந்த மாதிரி இன்சுலின் எடுக்கணும். இந்த கவரில் ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் பாட்டிலில் ஒரு 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பாட்டிலில் இப்போ 100 இருக்குன்னா அப்போ நீங்கள் 100 இருக்கிற சிரிஞ்சு எடுக்கணும். இப்போ இங்கே 40 இருக்குனால நம்ம 40 இல்லைன்னா சிவப்பு கலர் மூடி இருக்கிற இன்சுலின் எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இனி அடுத்து வர்றது இன்சுலின் பென்னோட பார்ட்ஸ் காமிக்கிறேன். இதான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ. அப்போ இன்சுலின் பென்னோட பார்ட்ஸ் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்சுலினில் யூஸ் பண்ணுற இந்த நீடில் இருக்குது, நீடிலோட பார்ட்ஸ் பாருங்கள். நீடில் வெளியில் இருக்கிற கவர் அதுக்கு உள்ளே இருக்கிற கவர், அதுக்குள்ளே தான் நீடில் இருக்குது. இதுக்கு பின்னாடி கவர் இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இது கவரு. நான் அடுத்த வீடியோக்காக இது வச்சுருக்கேன், ஏன்னா இது ரிமூவ் பண்ணிட்டு லைவ் டெமோக்காக. இதுக்கு வெளியில் இருக்கிறது பிளாஸ்டிக் கவரு. இது பிளாஸ்டிக் கவரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதுக்குள்ளே இன்னொரு வெள்ளை கலர் பிளாஸ்டிக் கவர் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம பார்க்குற நீடில் இருக்கும். இது பென், ஒரு ஃபுல் பென் எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த பென்னோட கேப் இப்படி இருக்குது. இந்த கேப் தனியாக எடுக்கிறோம். இந்த கேப் ஒன்றுங்களா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இது இன்சுலினோட பென்னு, இதுதான் பென்னு. இந்த பென்குள்ளே இங்கே இருக்கிறது தான் இன்சுலின். இங்கே நடுவில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ப்ரௌன் கலர் இருக்கீங்களா, அது ப்ளஞ்சர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்சுலின் எடுக்கிற பொறுத்து இந்த ப்ளஞ்சர் வெளியில் வந்துகிட்டே இருக்கும், இந்த உள்ளில் வந்துகிட்டே இருக்கும். அப்போது போக 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 0 ஆனதுக்கப்புறம் இங்கே நின்றுடும். அப்போ இந்த இன்சுலின் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே இன்சுலின் எவ்வளோ யூனிட்ஸ் எடுக்கணுன்றது இங்கே போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0 இருக்குது. நான் இப்போ இதை திருப்புறேன், 10. இப்போ 10 வரை நான் திருப்பிங்க பார்த்துக்கோங்க, 10 வரை திருப்பியிருக்கேன். இதுதான் இன்சுலின் திருப்புற இடம். திருப்பி நம்ம இதுலேருந்து இன்சுலின் எடுக்கணும்.
இந்த திருப்பினதுக்கப்புறம் எத்தனை யூனிட் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பட்டன் இருக்குங்களா இதை வச்சு இங்கே ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக இப்போ ஜீரோ ஆகி போயிடும். சரிங்களா? 0 ஆகி போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். அது கரெக்டாக மெத்தட் எப்படி எடுக்கணுன்றது வந்து நான் வந்து அடுத்த வீடியோஸில் நான் பண்ணுறேன். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இன்சுலின் எங்கே எடுக்கணுன்றது நிறைய பேர் கேட்பாங்க. எப்போவுமே அது வந்து டவுட்டாக இருக்கும். இன்சுலின் பெஸ்ட்டு எடுக்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா வயிற்று தான். வயரில் தான் வந்து இன்சுலின் கரெக்டாக நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா வயரில் இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து அதிகம். பின்ன வயரில் வந்து எடுக்கிறது ரொம்ப சேஃப். ஏன்னா கீழே இருக்கிற மசில்ஸ்க்கு வந்து போகாது. அதே வந்து நீங்கள் தொடை இல்லைனா கை பட்டக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க வந்து சில வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து ஃபேட்டு கம்மியாக இருக்கும். அப்போ ஃபேட் கம்மியாக இருக்கிற நேரத்தில் இன்சுலின் சிரிஞ்சு சிலப்போ வந்து உள்ள மசில் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வயரில் எடுக்கணும். வயரில் பிளட் சப்ளை ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நல்ல அப்சார்ப்ஷன் பாடிக்குள்ளே நம்ம எடுக்கிற இன்சுலின் எல்லாமே கரெக்டாக போகும். இன்சுலின் எடுக்கிறப்ப நம்ம ஞாபகத்தில் ஒன்று வைக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் எடுக்கிறப்ப வேறு இடத்துல மாறி எடுக்கணும். வேறு சைட்டில் மாறி எடுக்கணும். இப்போ நீங்கள் வயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறில் வந்து இந்த தொப்புள் இருக்கு இல்லைங்களா, தொப்புள் ஒரு இன்ச்சு சுற்றி வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு வெளியில் இருக்கிற போர்ஷன் நம்ம எடுக்கலாம். இப்போ காலையில் இங்கே எடுக்கிறீங்கன்னா நைட் இங்கே எடுக்கிறீங்க, அடுத்த நாள் இங்கே எடுக்கிறீங்க, மற்ற நாள் ராத்திரி இங்கே எடுக்கிறீங்க. அந்த மாதிரி மாறி எடுக்கலாம். இல்லைனா வாரம் நீங்கள் நிறைய தடவை நீங்கள் இன்சுலின் எடுக்கிறவராக இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவைலாம் இன்சுலின் எடுக்கிறவங்களா இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காலையில் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்தியானம் இங்கே நைட் இங்கே, நாளைக்கு இங்கே மத்தியானம் இங்கே நைட் இங்கே, அந்த மாதிரி ஒரு ஏரியா மாறி எடுக்கலாம். என்ன ஞாபகத்தை வச்சுக்கணுன்னா இந்த இன்சுலின் எடுக்கிறப்ப ஒரு தடவை நம்ம குத்துறப்ப 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கணும். 1 சென்டிமீட்டர் கேப் வித்தியாசம் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இன்சுலினோட எஃபெக்ட் கரெக்டாக கிடைக்கும். தொடையிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். இன்றைக்கி இங்கே எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு இங்கே எடுக்கிறீங்க, 3ஆவது நாள் இங்கே, 4ஆவது நாள் இங்கே ஒரு நாள் இங்கே எடுக்கிறீங்கன்னா அதே நாள் நீங்கள் இதே போர்ஷனில் எடுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய என்னென்னா காலையில் இங்கே எடுங்க, மதியானம் இங்கே எடுங்க, நைட்டு கீழே எடுங்க, இல்லைனா இந்த மாதிரி போங்க, டயக்னலாக போங்க, எப்படினாலும் போங்க. நீங்கள் எடுக்கிற இடத்துலேருந்து 1 சென்டிமீட்டர் கேப் மட்டும் தூரமாக எடுக்கணும். அவ்வளோதான். நம்ம எடுக்கிற இடத்துலையே வந்து திரும்ப ஒரு 3-4 நாள் கழித்து தான் வந்து திரும்ப அந்த இடத்துல எடுக்கணும். ஏன்னா நீங்கள் இன்சுலின் ஒரே இடத்துல திரும்ப எடுத்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கொழுப்பு சேர்ந்துடும். அந்த கொழுப்புலேயே வந்து நீங்கள் திரும்ப இன்சுலின் எடுப்பீங்க, அது கல் மாதிரி ஆகிடும். அந்த கல் மாதிரி ஆன இடத்துல இன்சுலின் எடுத்திங்கன்னா வந்து ஒரு எஃபெக்டும் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ இன்சுலின் எடுத்திங்கனாலும் வந்து உங்கள் சுகர் கம்மியாகாது. அதனால தான் நம்ம சொல்கிறது இன்சுலின் வேறு இடத்துல எடுக்கணும். வேறு இடத்துல எடுக்கிறப்ப அங்கே கொஞ்சம் கொழுப்பு ஃபார்மேஷன் மாதிரி ஆகும். அது தன்னைத்தானே அது மாறி போயிடும், பிரச்சனை வராது. அதனால் மாறி இன்சுலின் எடுக்கணும். இந்த பிக்சரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக சைட் போட்டிருக்காங்க. வயரில் வந்து தொப்புளுக்கு உள்ளே வந்து எடுக்கக்கூடாது. வயரில் வந்து தொப்புள் சுற்றி வந்து எடுக்கக்கூடாது. வேறு இடத்துலலாம் எடுக்கலாம். இந்த நீல கலர் பார்த்துருக்கீங்களா, அந்த ஏரியாலாம் எடுக்கலாம். அதே மாதிரி தொடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இடுப்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கீழே வரைக்கும் எடுக்கக்கூடாது. முட்டிக்கு மேலே 10 சென்டிமீட்டர் வந்து எடுக்கக்கூடாது. நடுவில் இருக்கிற கேப்பில் மட்டும்தான் எடுக்கணும். எடுக்கிறப்ப நம்ம ஞாபகத்தில் இருக்க வேண்டியது தொடையை உள்பாகம் வந்து எடுக்கக்கூடாது, தொடைக்கு வெளிப்பாகம் தான் எடுக்கணும். கையிலையும் அதே மாதிரி தான், கைக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம கையில் வந்து நிறைய பேர் முன்னாடி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த முன்னாடி போர்ஷனில் நிறைய பேர் எடுப்பாங்க, இங்கே எடுப்பாங்க, இஷ்டம் போல் எங்கே வேணாலும் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கைக்கு வந்து பின்பாகம் எடுக்கணும், இல்லைனா வெளிப்பாகம் எடுக்கணும். வெளிப்பாகம் எடுக்கிறப்ப என்ன பிரச்சனை, நம்மளால சிலப்போ இங்கே வந்து போய் குத்த முடியாது. அப்போ குத்த முடியாதப்ப வேற ஒரு ஆள் வச்சு நம்ம குத்த வேண்டிய அவசியம் வரும் சிலப்போ. அதனால வந்து கைக்கு குத்துறவங்க வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க, வெளிப்பாகம் பின்பாகம் குத்தணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஃபேட் இருக்குது. அப்போ தான் நம்ம எடுக்கிற இன்சுலின் வந்து கரெக்டாக பாடிக்கு போகும். நான் முன்னாடி சொன்ன விஷயம் தான், இன்சுலின் வேறு இடத்துல மாறி எடுக்கணும். ஒரே இடத்துல வந்து திரும்ப எடுக்கக்கூடாது. அப்போ இனி அடுத்து வர்றது வந்து இன்சுலின் வந்து எங்கே வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வெளியில் வைக்கலாமா, அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வருது. அது நான் அடுத்து சொல்ல போகிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி வயரில் வந்து நிறைய கொழுப்பு இருக்குது. அதனால கீழே மசில்ஸ் வரைக்கும் போகாது. இது பார்த்திங்கன்னா வயிறு கை தொடை பட்டக்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா வயரில் தான் வந்து நிறைய கொழுப்பு இருக்குது, கரெக்டாக போகும். கொழுப்பில் நிறைய கரெக்டாக போகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடியில் வந்து கரெக்டாக பிளட்டு ஜாஸ்தி வயரில் தான் ரத்த ஓட்டம் இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்சுலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நல்ல பாடிக்கு கரெக்டாக நீங்கள் எடுக்கிற இன்சுலின் எல்லாமே நிறைய பாடிக்கு போகும். அதனால் அதுதான் பெஸ்ட் இடம். வயிறில் தான் வந்து இன்சுலின் ஃபஸ்ட்டு ப்ரெஃபர் பண்ணணும். இப்போ வந்து இன்சுலின் வைக்கிறப்ப நம்ம ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்சுலின் வந்து இப்போ யூஸ் பண்ணாத ஒரு இன்சுலின் வயல் இல்லை காட்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்ரிட்ஜ் இல்லைனா வயல் வந்து 2 டிகிரி செல்சியஸ்லேருந்து 8 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே வந்து அது வைக்கணும். இப்போ நீங்கள் ஃபார்மசிலாம் போனோன்னா வந்து இன்சுலின் எப்போவுமே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. காரணம் இதுதான். ஏன்னா அந்த இன்சுலின் வெளில வச்சாங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆகி போயிடும்.
இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்சுலின் இப்போ நம்ம ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா வந்து 28 நாளுக்குள்ளே அந்த இன்சுலின் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடணும். 28 நாளுக்கு அப்புறம் அந்த இன்சுலின் வந்து எஃபெக்ட் இருக்காது, வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து 28 நாளுக்குள்ளே வந்து 28 நாள் ஆகும்போது நம்ம வந்து வேறு பென்னு வேறு கார்ட்ரிட்ஜ் இல்லைனா வேறு வயல் வந்து புதுசாக மாற்றி எடுக்கணும். நம்ம கையில் இந்த இன்சுலின் பாக்கி இருந்தால் கூட அது டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புதிய இன்சுலின் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். இந்த 2 டிகிரி 8 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே வைக்கணும்னா எங்கே முடியும்? ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சா தான் முடியும். ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கிறப்ப நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டியது ஃப்ரீசருக்குள்ளே வைக்கக்கூடாது, பால் ட்ரேலாம் வைக்கக்கூடாது. இப்போ காய்கறி ட்ரே இருக்குங்களா, கீழே பாஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாஸ்கெட்டுக்கு மேலே இருக்கிற ட்ரேயில் வச்சிங்கன்னா அந்த இன்சுலின் வந்து கரெக்டாக அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிருக்கும், எந்த குழப்பம் எந்த பிரச்சனையும் வராது. இதே வந்து இன்சுலின் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. யூஸ் பண்ணுற இன்சுலின் இப்போ கார்ட்ரிட்ஜ் வயல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், டெய்லி அந்த இன்சுலின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம 30 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வச்சனாவே போதும். 30 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வச்சாவே போதும். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம ஊரில் எப்போவுமே வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். தேனி அந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியா போனீங்கன்னா வந்து சில்னஸ் கோல்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது அந்த ஏரியாவில் வந்து பிரச்சனை வராது. பட் ஆனால் நம்ம சென்னை இல்லைனா தூத்துக்குடி அந்த மாதிரி திருநெல்வேலி அந்த மாதிரிலாம் ஏரியா போனீங்கன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற இடம். அப்போ அந்த மாதிரி ஏரியாவில் போகிறப்ப வெளியில் இன்சுலின் வைக்கிறதுனால எப்படி இருந்தாலும் 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் நம்ம ஊரில் டெம்பரேச்சர் இருக்க போகுது. அந்த டெம்பரேச்சரில் இன்சுலின் வச்சிங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆகி போயிடும். அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம வைக்க வேண்டியது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி காய்கறி ட்ரேக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப், தைரியமாக அங்கே வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா, மண்பானையில் கொஞ்சம் வந்து இந்த சாண்டு போட்டுட்டு அதில் வந்து தண்ணி கொஞ்சம் போட்டிங்கன்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். அந்த மண்ணில் வந்து சில்னஸ் இருக்கிறதுனால வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு கூல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகி போகும். அதனால் நம்ம அப்படியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இனி அடுத்து வர்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து, இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து, காரில் இப்போ ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப நேரம் இந்த இன்சுலின் வந்து நீங்கள் வந்து காரில் பூட்டி வந்து வெயிலில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா வந்து காருக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடும். அந்த சூடில் வந்து என்ன ஆகும்னா, இந்த டெம்பரேச்சரில் இன்சுலின் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் வந்து காரில் போகிறப்ப நீங்கள் கார்லேருந்து தயவு செஞ்சு அந்த இன்சுலின் வந்து கரெக்டாக வந்து கார்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க, கையிலேயே வைங்க. ஏன்னா காரில் வைக்கிறப்ப அந்த சூடுனால் வந்து இன்சுலின் வேஸ்ட் ஆகி போயிடும். இனி அடுத்து என்னென்னா வந்து இன்சுலின் பேக் மாதிரியும் கிடைக்கும், இன்சுலின் பவுச்சுன்னு சொல்லி கிடைக்கும். அந்த இன்சுலின் பவுச்சுக்குள்ளேயும் வந்து நம்ம இந்த பென்னு இல்லை வயல்ஸ்லாம் வச்சுட்டு தாராளமாக போகலாம். ஃப்ளாஸ்க் ஐட்டும் கிடைக்கும், கோல்டு மெயின்டைன் பண்ணுற ஃப்ளாஸ்க் ஐட்டும் கிடைக்கும், அந்த ஃப்ளாஸ்க்குள்ளேயும் வைக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு வர்றது வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்க. ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறப்ப நீங்கள் செக்இன் பேக்கேஜில் வந்து தயவு செஞ்சு வைக்காதீங்க. என்னென்னா செக்இன் பேக்கேஜில் வைக்கிறப்ப நம்ம வந்து இன்சுலின் வந்து ஃப்ரீஸ் ஆகி போகிறதுக்கு வந்து சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் அது தயவு செஞ்சு அது வந்து பார்த்துக்கோங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி அதிகம் வெயிலையும் வைக்கக்கூடாது, அதிகம் கோல்டு ஏரியாலையும் வைக்கக்கூடாது. இப்போ வந்து கோல்டு ஏரியாவில் வைக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் பெனில் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் வந்து அதிகமாகிடும். ஏர் பபிள்ஸ் உள்ள அதிகமாகிடுச்சு வந்து நீங்கள் எடுக்கிற இன்சுலின் கரெக்டாக போகாது. அதே வந்து நீங்கள் சூடுள்ள ஏரியாவில் வைக்கிறீங்கன்னா இந்த இன்சுலின் எல்லாமே வந்து இந்த நீடிலுக்கு வெளில லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் எடுக்கிற போர்ஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் சிலப்போ மிக்ஸ் இன்சுலின் யூஸ் பண்ணிருக்கிறவங்களா இருக்கலாம், 30-70 மிக்ஸ் இருக்கிற இன்சுலின்லாம் இருக்குது. அப்போ அந்த மிக்ஸ் இருக்கிற இன்சுலின் வந்து சிலப்போ லீக் ஆகி போச்சுன்னா அந்த லீக் ஆகி போகிற எந்த பர்சன்டேஜ் இன்சுலின் லீக் ஆகி போகுது, நமக்கு எந்த இன்சுலின் லீக் ஆகி போகிறது நமக்கு வந்து தெரியாது. அதனால் அந்த இன்சுலின் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த 30-70 மிக்சர்லேயே உங்களுக்கு திரும்ப உங்கள் பாடிக்குள்ளே போதான்னு கரெக்டாக தெரிய வராது. அதனால் வந்து இன்சுலின் எப்போவுமே வந்து கரெக்ட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். அதை தான் நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். இனி அடுத்த எபிசோடில் நான் வந்து இன்சுலின் எப்படி எடுக்கணும், சிரிஞ்சானாலும் பெண்ணானாலும் எப்படி இன்சுலின் எடுக்கணும்னு டெமோ காமிக்கிறேன், லைவ் டெமோவும் காமிக்க போகிறேன் இனி அடுத்த வீடியோவில். அது மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் இங்கிலீஷ் வீடியோஸ் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இங்கிலீஷ் புரியவங்களுக்கு தாராளமாக நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நம்ம இங்கிலீஷ் வீடியோஸை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நம்ம இந்த தமிழ் வீடியோஸ் நான் வந்து 3 எபிசோட் பண்ண போகிறேன் இன்சுலின் பற்றியே. அந்த 3 எபிசோட்ஸை நம்ம ஊரில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அதுதான் என்னோட மெயின் நோக்கம். ப்ளஸ் என்னோட பேஷண்ட்ஸ் எப்படி தான் அது பார்க்க போகிறாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் இந்த வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் ஆகி கிடைக்கணும். ஏன்னா இதில் வந்து நான் எல்லாமே இன்சுலின் எப்படி எடுக்கணுன்றது வந்து கரெக்டாக நான் காமிக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். வணக்கம்.